ரம்யாவின் நைட்டியை கிழித்துவிட்டு பார்த்தேன். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் கிஷோர். எனக்கு வயது 32. அது ஒரு புதன்கிழமை காலை. அன்று காலை 6:30 மணிக்கு என் பெற்றோரை காரில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையம் அழைத்து சென்றேன். ஊருக்கு அனுப்பி வைத்தேன். அப்பாவிற்கு ஊரில் ஒரு வேலை இருப்பதால் காலையில் இருவரையும் பேருந்தில் அனுப்பி வைத்தேன். நான் அன்று வேலைக்கு விடுமுறை சொல்லிவிட்டு சந்தோஷமாக காரில் சுற்றத் தொடங்கினேன். அது காலை பொழுது என்பதால் டிராஃபிக் சிக்னல் சரியாக வேலை செய்யாமல் மின்னிக்கொண்டு இருந்தது. ஒரு இடத்தில் காரை பொறுமையாக நிறுத்தி எதிர் திசையில் வரும் வண்டிகளுக்கு வழி கொடுத்தேன். திடீர் என்று என் வாகனத்தை பின்னால் இருந்து யாரோ இடித்தது போன்று இருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். ஒரு கார் என் வாகனத்தின் பின்னால் டிக்கியில் இடித்து கொண்டு இருந்தது. என் வாகனத்தை நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கி இடித்த பகுதியை காண சென்றேன். பம்பர் இடித்து நசுங்கி இருந்தது. அந்த வாகனத்தில் ஓட்டுநர் இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டு இருந்தாள். அவளும் கீழே இறங்கிவிட்டாள். ஐயோ, மன்னித்து விடுங்கள், நான் புதிதாக கண்ணாடி அணிந்து இருந்ததால் சரியாக கவனித்து ஓட்ட முடியவில்லை என்று கூறினாள். அங்கு நடந்த சம்பவத்திற்கு முழுவதும் அவளே பொறுப்பு ஏற்றுக்கொண்டதாக, முழு செலவும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினாள். அருகில் இருக்கும் வீட்டிற்கு வரும்படியும் அழைத்தாள். அவளின் வண்டி நம்பரை குறித்து கொண்டு பின்னாடியே சென்றேன். நான் ஒரு அமைதியான இடத்தில் உள்ளே நுழைவது போன்று எனக்கு தோன்றியது. ஒரு பெரிய வீட்டின் முன் காரை நிறுத்தினாள். பின் என் வீட்டின் வெளியில் காரை நிறுத்துமாறு கூறிவிட்டு என்னை வீட்டின் வெளியே காரை நிறுத்துமாறு கூறிவிட்டு உள்ளே அவளின் காரை பார்க் செய்தாள். என்னை வீட்டின் உள்ளே அழைத்தாள். நான் பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு செல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் அவள், இது அனைத்தும் என் தவறுதானே, உங்களின் காரை மெக்கானிக் வர வைத்து சரி செய்து கொடுக்கிறேன் என்று கூறி அழைத்தாள். அது மிகவும் காலை பொழுது என்பதால் மெக்கானிக் 10 மணிக்கு மேலதான் வருவார் என்று கூறி வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். உள்ளே சென்றேன். வீட்டின் உட்புறம் மிகவும் அழகாக இருந்தது. அப்பொழுதுதான் அந்த பெண்ணை முழுமையாக பார்த்தேன். அவள் சேலை அணிந்து கொண்டு அற்புதமாக இருந்தாள். அவளுக்கு 38 வயசுக்கு பக்கம் இருக்கும். என்னை விட 6 வயசு மூத்தவளாக இருப்பாள். எனக்கு காஃபி வேண்டுமா என்று கேட்டுவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். சோஃபாவின் எதிர்முனையில் என் முன் வந்து அமர்ந்தாள். அவளின் வீட்டு வேலைக்காரி பால் மற்றும் காஃபி கலவையை எங்களிடம் வைத்துவிட்டு சென்றாள். அந்த பெண் சற்று குனிந்து காஃபி தயார்படுத்தி கொண்டு இருந்தாள். நான் காலையிலிருந்து நடந்த விஷயங்களை எல்லாம் கூறினேன். அவளும் தங்கையை ஊருக்கு அனுப்பிவிட்டு வரும்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடந்தது என்று கூறினாள். பின் அவளை பற்றி கேட்டேன். அவளின் பெயர் ரம்யா. ரம்யாவின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வருவார் என்றும் கூறினாள். அவள் காலை உணவை என்னுடன் சாப்பிடுமாறு என்னை அழைத்தாள். என்னை போன்று யார் என்று தெரியாத மனிதர்களிடம் பேச பயமாய் இல்லையா என்று கேட்டேன். உங்கள் வண்டியில் இடித்த போதும் என்மேல் கோபப்படாமல் அமைதியாக இருந்தீர்கள். அப்பொழுது உங்களின் குணம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. உங்களால் எனக்கு எந்த ஒரு அபாயமும் வராது என்று எனக்கு தெரியும். பின்பு இருவரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்த பின் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம். பின் அவளின் வீட்டை முழுமையாக எனக்கு சுற்றி காண்பித்தாள். பின் மெக்கானிக் வரும் வரை மாடியில் இருவரும் இருக்கலாம் என்று கூறினாள். தற்பொழுது இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனோம். மேலே அமர்ந்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு இருந்தோம்.
10:15 மணிக்கு மெக்கானிக் வீட்டிற்கு வந்தார். அவனிடம் என் கார் சாவியை கொடுத்து உடைந்த இடத்தை முழுவதும் மாற்றி அவரின் வீட்டில் டெலிவரி செய்து விடுங்கள், அதற்கான பணத்தையும் கொடுக்கிறேன் என்று ரம்யா கூறினாள். பின் அந்த மெக்கானிக் கிளம்பி சென்றான். நான் வீட்டிற்கு கிளம்புவதாக கூறினேன். அவள், உங்களை வீட்டில் நான் விடுகிறேன், இப்பொழுது காஃபி குடிக்கலாம் என்று மீண்டும் காஃபி குடிப்பதற்கு அழைத்தாள். நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். திரும்பவும் என்னை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றாள். மேலே அறைக்குள் சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். மிகவும் லூசான வெள்ளை நிற நைட்டியை அணிந்து கொண்டு வெளியில் வந்தாள். அவள் லூஸ் ஹேரில் முடியை விரித்து கொண்டு அருமையாக இருந்தாள். நீங்கள் முடி விரித்த கோலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறினேன். அவளும் மிகவும் நன்றி தெரிவித்து கொண்டாள். பின் காஃபியை குடிப்பதற்கு எடுத்து வருவதாக கூறிவிட்டு நடந்தாள். காஃபியை ஊற்றிக்கொண்டு கீழே குனிந்தாள். நானும் எதுவும் பார்க்காதவாறு திரும்பி கொண்டேன். எனக்கு டீ கொடுத்துவிட்டு எதிரில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள். நான் அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். அவளை பார்ப்பது ரம்யாவுக்கு தெரிந்துவிட்டது. எழுந்து நின்றாள். அந்த மெல்லிய உடலில் அவளின் முழு அங்கங்களும் தெளிவாக தெரிந்தது. அவள் உள்ளே எதுவும் அணியவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டேன். அவளின் படுக்கை அறைக்கு சென்று ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து வந்து அருகில் அமர்ந்தாள். புகைப்படம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருவரும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு இருந்தோம். அவளின் தோள்பட்டை மற்றும் அவளின் கால் பகுதியால் என்மேல் உரசியது. என்மேல் சாய்வது போன்று அமர்ந்து கொண்டு இருந்தாள். உங்களுக்கு பெண் தோழி இருக்கிறாளா என்று கேட்டாள். ஆமாம், இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள மாட்டார்கள். பின் எது போன்று பெண்ணை எதிர்பார்க்கிறீர்கள் என்று வினவினாள். எனக்கு கல்யாணமான அழகான பெண், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் நன்றாக என்ஜாய் செய்வேன் என்று மறைமுகமாக கூறினேன். அவள் மேலும் மேலும் அழுத்தியவாறு அமர்ந்து கொண்டு இருந்தாள். பின் பேசிக்கொண்டே இருக்கும்போது டிவி சேனல் மாற்றினாள். அதில் பெண்கள் நடந்து வரும் வீடியோக்கள் வந்தது. அவள் சோஃபாவின் அருகில் அமர்ந்து கொண்டு